எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய நிஃப்டி எவ்வளவு மோசமான ஒரு நிலைமையில இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனால ஒரு 50 பாயிண்ட் கேப் அப் கூட தக்க வச்சுக்க முடியல. 50 பாயிண்ட் பிளஸ்ல இருந்தத கொண்டு போய் கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் தானமா கொடுத்துவிட்டு, கடைசியில ஏதோ இந்த சிஐஎஸ் க்ளோசிங் ஆக்ஷன் செஷனை வச்சுக்கிட்டு வெறும் 33 பாயிண்ட் மைனஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த சிஐஎஸும் இல்லைன்னா அவன்லாம் போயிருப்பான் 80 பாயிண்ட் 100 பாயிண்ட் வரைக்கும் மைனஸ் போயிருப்பான். என்ன ஒரு மோசமான நிலைமையில் நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா நண்பர்களே. ஆக மொத்தம் இந்த நிஃப்டியில் பணத்தை போட்டு ஒரு வருஷமாக காத்திருந்தோம்னா நம்மளுக்கு 748 பாயிண்ட் கும்பா, அதாவது 1 லட்ச ரூபாய் போட்டிருந்தா 3000 ரூபா கம்மியாகி வெறும் 97,000 ரூபா அப்படின்றதா நம்ம கையில் இருந்திருக்கும். இதுவே 3 வருஷ பீரியடில் பார்த்தாலும் அதே கண்டிஷன் தான். 2024 பிற்பகுதியிலிருந்து நம்ம போட்ட பணமே கிட்டத்தட்ட 2 வருஷமாக எந்த விதமான ரிட்டர்னும் இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருக்கு. இப்போ எல்லாரும் ஒரு நம்பிக்கையில் என்ன இருக்காங்கன்னா, சரி 2 வருஷமாக அவன் எது ரிட்டர்ன் கொடுக்கல, அப்போ அந்த 2 வருஷமும் கொடுக்க வேண்டிய பணத்தை பெண்டிங் வச்சுட்டு அடுத்து வரக்கூடிய வருஷத்தில் ஒரே அடியாக லம்சம் ரிட்டர்னாக கொடுத்துருவானா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் பல பேர் இந்த மார்க்கெட்டுக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, இந்த வருஷம் பிடுங்கியிருக்கான் பார்த்தீங்களா 3%, அந்த மாதிரி பிடுங்காமல் இருந்தாவே போதும் அப்படின்ற ஒரு மனநிலை இப்போ இதுக்கு இருக்குது. ஆக மொத்தம் நிஃப்டியில் 1 வருஷம் 2 வருஷமாக காத்திருக்க வச்சிருக்கு நம்மளை. இனி அடுத்து வரக்கூடிய வருடங்களில் ஒரு மிகப்பெரிய லம்சம் ரிட்டர்ன் வருமா வராதா? அச்சோ, இந்த நண்பர் பண்ணியிருக்கிற காரியத்தை பாருங்க. என் லாபத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிடறானுங்க. ஐபிஓவே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நானும் இந்த ஐபிஓ சீசனில் ஏகப்பட்ட ஐபிஓக்கள் அப்ளை பண்ணேன், ஒன்று கூட எனக்கு கிடைக்கல. நான் வெறுத்து போய் சரி எனக்கு ஐபிஓவே கிடைக்க மாட்டேங்குது, பேசாமல் நான் ட்ரேடிங்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ட்ரேடிங்குள்ளே போயிருக்கார். தொடர்ந்து 12 நாளாக மார்க்கெட் இறங்கிட்டே இருந்திருக்கு. இதைய கணிச்சு அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரு. 12 நாளாக இறங்கிட்டு இருந்த மார்க்கெட் இவருடைய கணிப்புக்கு உள்ள என்ட்ரானதுக்கப்புறம் அப்படியே மார்க்கெட் ரிவர்சல் ஆயிடுச்சு. இதனால் 1.25 லட்ச ரூபா நஷ்டம் ஆயிடுச்சு ஆண்டவா அப்படின்ற மாதிரி பாவம் இந்த நண்பர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் நான் ஒரு நண்பர் போட்ட கமெண்ட், சில வருடங்களுக்கு முன்னாடி அந்த நண்பர் போட்ட கமெண்ட் இப்போ நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதாவது அந்த நண்பர் என்ன சொன்னார்னா, நான் என்னுடைய ஒய்ஃப் அக்கௌண்ட்டில் ஐபிஓ மட்டும்தான் நான் அப்ளை பண்ணுறேன், ஏன்னா நான் எத்தனையோ ட்ரேடிங் பண்ணுறேன், எனக்கு வருமானமே வந்ததில்லை, அதனால் நான் ஐபிஓ மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பேன் என் ஒய்ஃப் அக்கௌண்ட்டில். எப்போ எனக்கு ஐபிஓ கிடைக்குதோ அதை நான் லாபத்துக்கு விற்றுருவேன், வேறு எந்த டிரான்சாக்ஷனுமே நான் பண்ண மாட்டேன். கடைசியில் இப்போ பார்த்தோம்னா லட்சக்கணக்கில் ஒய்ஃப்னுடைய அக்கௌண்ட்டில் லாபத்தில் இருக்குது, ஆனால் என்னுடைய அக்கௌண்ட்டில் கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டைம் கமெண்ட் போட்டிருந்தார். அதை நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக்க விரும்புகிறேன். ஸோ ஐபிஓ கிடைக்குதோ இல்லையோ, அதுக்காக நாம் போய் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் தலையிட்டு இப்படி 1.25 லட்ச ரூபா லாஸ் பண்ணுறது நம்மளுடைய லாபத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ உண்மையிலேயே இந்த லலிதா ஜுவல்லரி ஷேர் கிடைச்சவங்களுக்கு இது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். 32% மேலே முதல் நாளே லாபத்தில் லிஸ்ட் ஆயிருக்கு. 2 ஆடுகள் சந்தித்து கொண்டு போது பேச முடியவில்லையே, ஆடு எப்படா பேசும் அப்படின்ற மாதிரி மிக முக்கியமான மீட்டிங் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்லேயே நீ ஒன்றும் பெருசாக நியூஸ் இல்லை அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஏகப்பட்ட நியூஸ்கள் வந்த வண்ணமே உள்ளன. அதாவது சைனீஸ்னுடைய பிரசிடென்ட் ஜின்பிங் அவர்களும் மிகப்பெரிய ஆள், ட்ரம்ப் அவர்களும் மிகப்பெரிய ஆள். 2 பேரும் சந்திச்சதுக்கு அப்புறம் ட்ரம்ப் அவர்கள் அவர் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று கூட பேசலாம், யாருக்கும் தெரியாது. ஆனால் ஜின்பிங் அவர்கள் அதை ஒத்துக்குவாரா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். லாஸ்ட் டைம் கூட போனப்போ என்ன சொல்லாரு, ஈரானுக்கு அவர்கள் எந்த வித சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இப்போ ஈரானுடைய ஆயில் தொடர்ந்து சீனா வாங்கிட்டே இருக்காங்க. அவங்க மேலே ஏதாவது ஒரு பொருளாதார தடைன்னு போடணும்னு சொல்லும்போது சீனா என்ன சொல்கிறாங்க, இது தேவையில்லாத வேலை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சந்திச்சு கொள்ளும் பொழுது மிக முக்கியமான விஷயங்களை பேச முடியறதில்ல. இந்த முறை மீட்டிங்கில் என்ன பண்ண போகிறாங்க அடுத்த மாதம் என்பது இந்த மாதம் முடிஞ்சதுங்க, அவ்வளோதாங்க. நாம் இப்போ இருக்கிறது 24ஆம் தேதி, அவ்வளோதான், இந்த மாதம் முடிஞ்சுன்னு வச்சுங்க. ஸோ அடுத்த மாதத்தில் மிகப்பெரிய செய்தி ஒன்று இருக்குது. இது போக ரஷ்யாவினுடைய அதிபரும் அமெரிக்காவினுடைய அதிபர் அவர்களும் சீனாவில் நடக்கக்கூடிய நவம்பர் மாதத்தினுடைய மீட்டிங்க்கு ஒருவேளை 2 பேரும் போனாங்கன்னா அங்கேயும் ஒரு சந்திப்பு இருக்குது அப்படின்ற 2 மிக முக்கியமான தகவல்கள்.
நண்பர்களே, இந்த மாசத்தினுடைய கடைசி வாரத்தில் இருக்கும். ஸோ என்எஸ்சியினுடைய எக்ஸ்பைரி பிளஸ் பிஎஸ்சியினுடைய சென்செக்ஸ் எக்ஸ்பைரி மந்த்லி எக்ஸ்பைரி இந்த வாரத்தில் இருக்கு. இந்த நேரத்தில் ஏகப்பட்ட ஷேர்கள் கண்ணா பின்னான்னு ஏறி இறங்குமா, ஏதாவதுல செய்தி இருக்குமான்னு நம்ம தேடி தேடி பார்த்துட்டு இருக்கோம். அப்படிதான் ஒரு நண்பர் வந்து கீழே இறங்கி கிடக்கக்கூடிய இந்த ஐடிசி ஷேர்ல ஏதாவது செய்திகள் இருக்கா அப்படின்னு தேடி பார்த்துக்கிட்டு இருந்தார். என் கண்ணில் பட்டது ஒரே ஒரு செய்தி தான், ரொம்பவுமே துன்பமான செய்தி. அதாவது ஒரு நண்பர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய பொறுமை இழந்துட்டேன், ரொம்ப சுமாரான ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய குரோத் அதிகமாக இல்லாத கம்பெனியில் முதலீடு பண்ணுறது எதுக்கு, டிவிடெண்ட் கிடைக்கட்டுமே அப்படின்ற மாதிரியான ஒரு காரணத்தினால முதலீடு நிறைய பேர் பண்ணுவாங்க. அது என்ன கான்செப்ட்ல இந்த நண்பர் ஐடிசி அப்படின்ற பங்குல முதலீடு பண்ண ஆரம்பிச்சாருன்னு தெரியல. 4000 ஷேர்களை சேர்த்திருக்காருங்க இவரு. 4000 ஐடிசி ஷேர்களை சேற்றிய பிறகு இப்போ வந்து 40,000 ரூபாய் லாஸுக்கு நான் வெளியே வந்துட்டேன், நான் பொறுமையை இழந்து விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றார். இவருடைய பொறுமை ஏன் இழந்தது என்றால் 2024 இறங்குறான். 2020 ஷேர் மார்க்கெட்டுக்கு வர்றதே நம்மளுக்கு ஏதாவது ஒரு இன்கம் வராதா, நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு உதவி செய்யாதா, பட்ஜெட்டில் பெரிய துண்டா உழுகுது, அந்த துண்டுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்கம் வந்து நம்மளை செய்யாதா, லாங் டேர்ம்னு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கணக்கு எடுத்துட்டிங்கன்னா கூட சட்டப்படி 1 வருஷத்துக்கு மேலே வச்சுருந்தாவே அது லாங் டேர்ம் தான். ஸோ அப்போ இவருக்கு வந்து ஒரு 2 வருடங்களாகவே ஒன்றும் ரிட்டர்னே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 4000 ஷேர்களை கொண்டே விற்றுட்டு நான் பொறுமை இழந்து விட்டேன், நான் செய்தது தப்பா சரி என்றா தெரியவில்லை அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டிருந்தாரு. வேறு என்ன செய்திகள் இருக்குன்னா, சமீபத்தில் ஐபிஓவை பற்றி தான் பல்வேறு செய்திகள் இருக்கு. ஏன்னா தொடர்ந்து ஏகப்பட்ட ஐபிஓக்கள் வந்த வண்ணமே உள்ளது. வந்திருக்கக்கூடிய ஐபிஓக்களும் திடீர்னு 30% 40% மேலே போய் சம்பாரிச்சு தரான லிஸ்டிங் டைமில். ஸோ இன்னைக்கு க்ளோஸ் ஆகக்கூடிய இந்த டெம்சன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் முதல் கொண்டு கிட்டத்தட்ட 5 ஐபிஓக்கள் ஓப்பன் ஆக இருக்கிறது. அதில் இந்த டெம்சன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்றதுனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 100% போட்ட பணம் இப்படி ஐபிஓ அலாட்மெண்ட் ஆயிடுச்சுன்னா அதை டபுள் பண்ணி விடக்கூடிய 100% ரிட்டர்ன் என்பது இந்த டெம்சன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்றது காமிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் நடக்குமா ஆண்டவரே? அப்படி என்ன சார் நீங்கள் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், பெரும்பாலும் நம்ம வந்து எந்த ஸ்டாக் எந்த ஐபிஓக்களுக்கும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்துக்கிற செய்தியோடு நிறுத்திக்கிறது உண்டு. அது மாதிரி வந்திருக்கக்கூடிய சமீபத்திய ஐபிஓக்கள் 30%, 40%, 20% இப்படி தான் கெயின் காமிச்சிட்டு இருந்தாங்க. இது ஒன்று தான் எக்ஸப்ஷனலாக சமீபத்தில் போட்ட பணத்தை டபுள் பண்ணி விடுற மாதிரி 100% காமிச்ச ஐபிஓக்களில் இதுவும் ஒன்று, அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம். ஸோ இவங்க எதில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தெர்மல் இன்ஜினியரிங் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு கேபிள் மேனுஃபேக்சராக இருக்காங்க. ஸோ இந்த ஆக்மாண்ட் என்டர்பிரைசஸ் அந்த ஐபிஓனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளவு போய்கிட்டு இருக்குன்னா, அவனும் 47%. என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? ஒரு நண்பர் சொன்ன மாதிரி வேற எங்கேயும் சம்பாதிக்க முடியல, எல்லாம் ஐபிஓவில் தான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஐபிஓவில் பூந்து அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் திடீர்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களா, அந்த அளவுக்கு நம்மளுடைய மார்க்கெட் கண்டிஷன் ஏறிடுச்சா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நம்மளே 2 வருஷமாக பணத்தை போட்டுட்டு ஒன்றும் பெருசாக வருமானம் இல்லையே அப்படின்னு நிஃப்டி 50 இண்டெக்ஸில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஐபிஓக்கள் திடீர்னு ஒரு மாதிரி 40%, 50%, 100% கெயின் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. லிஸ்டிங் கெயின் போட்டு தட்டி எடு. சிம்பியாட்டிக் ஃபார்மா லேப்னு ஒன்று, அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 40%. ஹைடெக் என்ஜினியர்ஸ் அப்படின்றது ஒன்று, அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 56%. ஸ்கைவேஸ் ஏர் சர்வீசஸ் அப்படின்ற ஒரு ஐபிஓ, அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 23%. ஆக மொத்தம் ஐபிஓக்கள் கிடைச்சாவே போதும் அப்படின்ற ஒரு நிலைமை சமீபத்திய ஐபிஓக்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. பேசாம நானும் இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஃபண்டை ரெடி பண்ணி வச்சிடலாமான்னு பார்க்குறேன். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 ஐபிஓ ஒரே நேரத்தில் ஓப்பன் ஆகுது. இப்போ சமீபத்தில் திடீர்னு இந்த வருஷம் ஸ்டார்டிங்லாம் ஒன்றுமே பெருசாக இல்லாமல் இருந்தது. திடீர்னு பார்த்தா இப்போ 5 ஐபிஓ 4 ஐபிஓ ஒரே டைமில் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கு. எப்படியும் எவனாவது ஒருத்தன் கிடைச்சிட்டா கூட பரவாயில்லையேன்னு தான் நானும் இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னொரு நண்பருமே சோகமாக என்ன சொல்கிறாருன்னா, நான் கால் வைக்கும் இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்க, எந்த ஷேரை வாங்கினாலும் எல்லாமே நஷ்டம்தான் ஆண்டவா அப்படின்ற ஒரு சோகத்தில் இருக்காரு. இந்த நேரத்தில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் இன்னொரு நண்பர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, ஆர்விஎன்எல் அப்படின்ற ஷேரில் நான் 2 வருஷமாக லாஸில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஆக மொத்தம் பல்வேறு நண்பர்களுக்கு மார்க்கெட்டில் ஒன்றும் பெருசாக ரிட்டர்ன் இல்லை அப்படின்றது இதனால் தெரிகிறது. இந்த நேரத்தில் வந்து ஒரு மிக முக்கியமான தகவல் நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா,
எல்லா பங்குகளுமே அந்த மாதிரி கீழே போய் லாக் ஆகிக்கிறது இல்லை. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எல்டி ஃபுட்ஸ் அப்படின்ற பங்கு இருக்கிறதுலே உச்சாணிக்கு போயிட்டு 2 முறை பயமுறுத்துற மாதிரி கீழே இறங்கியிருக்கான். ஒரு முறை என்ன பண்ணிட்டான், உச்சிக்கு போயிட்டு 30% இறங்கியது. இன்னொரு முறை என்ன பண்ணா, அதே மாதிரி உச்சிக்கு போயிட்டு சமீபத்தில் 35% இறங்கியது. ஆனால் கடைசியில் இது என்ன பண்ணியிருக்கு, ஏறினதே உச்சாணி கொம்பு. அதனுடைய விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடி போயிருவீங்க. 2020களில் வெறும் 20 ரூபா இருந்த ஷேர் இப்போ 500 ரூபா பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ 2 முறையுமே உச்சியில் இருந்துட்டு வெறும் 30% இறங்கினாலோ 35% இறங்கினாலோ இம்மீடியட்டாக 2 முறையுமே தன்னுடைய பழைய ஹை பக்கத்தில் வந்திருக்கக்கூடிய பங்குகளும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க தான் செய்யுது. நண்பர்களே, இன்னொரு 2 முக்கியமான ஷேர்களை பற்றி செய்திகள் இருக்கு. ஆனால் அது பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு அற்புதமான தகவல் ஜீரோதாவை பற்றி சொல்லணும். மற்ற புரோக்கர்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களேன்னு தெரியல. பொதுவாக இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்றதுன்றது வேற எதுவும் இல்லை, மியூச்சுவல் ஃபண்டு தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. ஸோ மியூச்சுவல் ஃபண்டை நம்ம போயிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது நம்ம வாங்கிக்கிறோம். எதன் மூலியமாக, ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலியமாகவோ அல்லது ஏஎம்சிகிட்டேயோ போயிட்டு நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் மூலியமாக அந்த மியூச்சுவல் ஃபண்டை வாங்குறோம். சில மியூச்சுவல் ஃபண்டுகள், குறிப்பாக க்ளோஸ்ட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் எப்போவுமே ஓப்பனாக இருக்காது. ஆனால் அது எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கும். அப்போ தானே யாராவது வாங்கி வச்சவங்க திடீர்னு விற்கணும்னா கூட அங்கே போய் விற்க முடியும். ஸோ அந்த இடிஎஃப்களையும் மியூச்சுவல் ஃபண்டுகளை அடிப்படையாக கொண்ட அந்த இடிஎஃப்களும் நம்ம மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகும் பொழுது அதனுடைய ப்ரைஸ் எல்லாருக்கும் ஒரே ப்ரைஸில் சப்ஸ்கிரிப்ஷன், எல்லாத்துக்கும் ஒரே ப்ரைஸில் ரிடம்ஷன் அப்படின்ற மாதிரி நடக்காது. அது மார்க்கெட்டில் டிஸ்கவரி பண்ணக்கூடிய ப்ரைஸாக அந்த ப்ரைஸ் எந்த ரேட்டில் ஓப்பன் ஆக க்ளோஸு அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கும். ஆனால் திடீர்னு ஏதாவது ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளையின் காரணத்தினால உங்களுக்கு அநியாயமோ அல்லது அற்புதமோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அநியாயம்னா, அந்த ஒரே மியூச்சுவல் ஃபண்டு தான், அதை போய் சப்ஸ்கிரிப்ஷன்லையோ ரிடம்ஷன்லையோ வாங்கும்பொழுது ஒரே ஒரு என்ஏவி தான். அந்த என்ஏவி தான் இந்த எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடியதுனுடைய ப்ரைஸும் இருக்கணும். ப்ளஸ் அன்னைக்கு மார்க்கெட்டினுடைய இம்பேக்ட் இருக்கணும். சில நேரங்களில் என்ன பண்ணுறாங்க, அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மூலியமாக ஃபண்டு சீப்பான விலைக்கு கிடைக்கிற மாதிரி அல்லது அதிகமான விலைக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அது அப்படியே இந்த இடிஎஃப்க்கு பாஸ் ஆகிறது இல்லை. இப்போ கூட சமீபத்தில் திடீர்னு ஒருத்தர் சில்வர் விற்கலாம் அப்படின்ட்டு போகிறார். உடனே ஜீரோதா சொல்லுது, இந்த சில்வர் பீஸை நீங்கள் விற்கும் பொழுது அது மியூச்சுவல் ஃபண்டுகள் வழியாக ட்ரேட் ஆகக்கூடிய அந்த என்ஏவி விடவும் 1.3% கம்மியாக தான் இருக்குது, பரவாயில்லையா அப்படின்ற மாதிரிலாம் அது அலர்ட் மெசேஜ் என்பது கொடுக்கிறது. ஆக மொத்தம் நீங்கள் அங்கே இங்கேன்னு ஜம்ப் பண்ணி எப்படியா சம்பாதிச்சிடலான்ட்டு வந்துடுறீங்க. அதுலேயும் இப்படி 1%, 1.5%ன்றது அனாமத்துக்கு போகுது. இப்போ இந்த சிடிஎஸ்எல், டிசிபி பேங்க் அப்படின்ற 2 ஷேர்களை பற்றிய முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த சிடிஎஸ்எல் தொடர்ந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ஒரு வாலட்டிலிட்டியான இடத்துலயே இருக்கு. இனி இந்த சிடிஎஸ்எல் பழைய ஹை வந்தாலும் மிகப்பெரிய ஒரு ரேலி என்பது கொடுக்கணும், அல்லது பழைய லோ வர மாதிரி இருந்தாலும் பெருசாக இறங்கணும். எதை முதல்ல செய்ய போறான்னு தெரியல. ஆனால் இந்த டிசிபி பேங்க் ஒவ்வொரு முறையும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜில் பக்கத்தில் சமீபத்தில் அசால்ட் பண்ணியிருக்கான். ஒரு முறை இதே மாதிரி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருந்து ஏறினா, மறுபடியும் இன்னொரு முறை ஏறினா, இப்போ 3வது முறையும் ஏறி இருக்கான். அட கொடுமையை ஒரு நண்பர் சொல்றாரு, இப்போ ஒவ்வொரு வாரமும் அவருக்கு லாபம் வந்ததுன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவார் போல, ஏதாவது வெளியே போய் சாப்பிட்றது, கறி கஞ்சி அப்படின்ட்டு. எதுவும் பெருசாக லாபம் வரலைன்னா அந்த வாரத்துக்கு உண்டான செலவினங்களை குறைச்சிக்குவார் போல. இவர் எனக்கு தெரிஞ்சு தொடர்ந்து 5 வாரமா, இந்த வாரம் ஒரு என்ஜாய்மெண்ட்டும் இல்லை, வெறும் கஞ்சி மட்டும்தான் குடிச்சிக்கிட்டு இருப்பேன், ஒன்றும் கறி கிடையாது அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டுக்கிட்டே இருந்தார். நான் இப்போ தான் சமீபத்தில் இவருக்கு பெஸ்ட் விஷஸ், ஏதாவது இந்த வாரமாவது உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்ற மாதிரி நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு முதல் நாளே மார்க்கெட் கும்பா ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இந்த ஆகஸ்ட் மாதமே முடிய போகுது. ஸோ கிளியர்லி இந்த ஆகஸ்ட் மாதம் கரடிகளினுடைய கையில் தான் இருந்தது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் சம்பாதிச்சிருந்தீங்கன்னா உண்மையிலேயே ஓரளவுக்கு நல்ல விஷயம்தான். ஸோ இனி செப்டம்பர் மாதத்துலேயும் பெரும்பாலும் Q2 ரிசல்ட் ஸ்டார்ட் ஆகாது, அக்டோபரில் தான் அது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற காரணத்தினால இந்த செப்டம்பர் இப்படி ட்ரையாக போயிடுச்சுன்னா அவ்வளோதான். பல பேர்த்துக்கு 2 மாதத்துக்கு தொடர்ந்து வருமானம் என்பதே இல்லாமல் போகிற ஒரு கண்டிஷனில் தான் இப்போதைக்கு நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். இந்த சிஎம்ஆர் கிரீன் அப்படின்ற ஒரு பங்கு, அது உதாரணமாக வச்சுக்கிட்டு மார்க்கெட் கேபிட்டல் பற்றி ஒரு செய்தியில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிஎம்ஆர் கிரீன் அப்படின்றது சமீபத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்த ஒரு புது வரவு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கு சமீபத்தில் தன்னுடைய உச்சி 260 ரூபாயிலிருந்து கீழே இறங்கி 200 ரூபா வரைக்கும் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. இனி அடுத்தது இவன் தன்னுடைய லோவை கண்டுபிடிச்சிட்டானா, தன்னுடைய சப்போர்ட்டை கண்டுபிடிச்சிட்டு இனி பழைய ஹைக்கு போகலான்னு நினச்சி போகிறானா, இல்லை
நாங்க இன்னும் கீழே குமிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்னும் எவ்வளவு தூரம் கீழே போவோன்னே தெரியாது. கிணறு ரொம்ப ஆழமா இருக்கு அப்படின்ற மாதிரி இன்னும் போய்கிட்டு இருக்க போறாங்களா என்னன்றது தெரியல. ஆக மொத்தம் இந்த சிஎம்ஆர் கிரீன் டெக் அப்படின்ற பங்கு முதல்ல இருந்ததை விட தற்போது சரிவடைஞ்சு ஒரு குறிப்பிட்ட லோ ரேஞ்சில் சுத்திக்கிட்டு இருக்கு. இங்கிருந்து பிக்கப் ஆகுதா இல்லையா அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அட கடவுளே! என்ன இப்படி நெறைய பேர் மார்க்கெட்ல நெறைய இடத்துல பணம் இல்லைங்க நண்பர்களே. சில பேர் ஐபிஓ அப்ளை பண்றாங்க. அங்கேயும் பணம் கிடைக்க மாட்டேங்குது. சில பேர் நிஃப்டி இண்டெக்ஸ் போன்ற பெரிய இதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் ஒரு வருஷமா பணம் இல்ல. அதனால நெறைய பேர் வந்து எஃப்&ஓல பூந்துடுறாங்க போல. ஒரு நண்பர் 1,4 லட்சம் ரூபாய் லாஸ்னு கமெண்ட் போட்டிருந்தாரா? இன்னொரு நண்பர் என்ன பண்ணியிருக்காரு, சமீபத்துல 15 நாள்ல மார்க்கெட் இறங்கிட்டே இருந்திருக்கு. அவரும் போய் புட் ஆப்ஷன் எடுத்திருப்பார் போல. அது என்னடானா சமீபத்தில் வி ஷேப்பில் ஒரு 200 பாயிண்ட் ஏறி இருந்தால் நம்மளுடைய நிஃப்டி அப்படி 200 பாயிண்ட் ஏறினதுனால திடீர்னு ஒரு 3 லட்ச ரூபா லாஸ் ஆகி போச்சுங்க. அதாவது நம்ம நினைக்கிறது மார்க்கெட்டில் மாறி மாறி நடக்குது. தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் 18 நாளாக கும்பா, சரி இவன் கும்பா கண்டினியூ ஆக போகுதுன்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் பொசிஷன் எடுக்கிறாங்க. அப்படியே திரும்பி ரிவர்சல் போட்டுறான். அப்புறம் கடந்த 2 நாட்களை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, எந்த மூவ்மெண்ட் இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ அப்போ சில பேர் என்ன நினச்சிருப்பாங்க, பெருசாக கண்டினியூ ஆகும் இல்லைன்னா பெருசாக அப்படியே ரிவர்சல் போடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அவன் அப்படியே ஃப்ளாட்டாக 2 நாள் நிறுத்திட்டான். இனி நாளைக்கு என்ன பண்ண போகிறான்னு தெரில கொடுமைக்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த எஃப்&ஓவில் நம்ம நிறைய பேர் பொறுமை இழந்து சிறுக சிறுக சேர்த்துலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மறந்து ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. ஐபிஓக்கு அப்ளை பண்ணுறோம். இத்தனை ஐபிஓ வரிசையாக 5 ஐபிஓ இருக்குது. எல்லாமே 20%, 40%, 100%ன்னு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் காட்டுறான். சரி நம்ம போய் அப்ளை பண்ணால் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. சரி வேற ஏதாவது போய் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கலான்னா இப்படி 3 லட்சம் 1 லட்சம் லாஸ் ஆகி போயிடுது. என்ன கொடுமை ஆண்டவா. இந்த நேரத்தில் தான் ஒரு நண்பனுடைய கமெண்ட்டை நான் படிக்க விரும்புகிறேன். அவர் வந்து எஸ்டிஎல் அப்படின்ற ஒரு பங்குல ஒரு கம்பெனியில் 3 வருஷமாக அந்த ஷேரை வச்சிருக்காரு. இவருக்கு அந்த ஸ்டாக் மார்க்கெட் எப்படி உதவி செஞ்சிருக்கு பாருங்க. ஸ்டெர்லைட் டெக்னாலஜியை 41 ஷேருக்கு மட்டும்தான் 3 வருஷமா வச்சிருக்கேன். 61 ரூபாய்க்கு நான் இந்த ஷேரை வாங்கியிருந்தேன். ஆனால் தற்போதைய விலை 650 ரூபாய்க்கு மேலே இருக்கிறது. அதான் 2 விதமாக இருக்குது ஷேர் மார்க்கெட். சில பேர் எடுத்து வச்சுட்டு சில ஷேர்களை வெயிட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு லாபகரமாக இருக்குது. சில பேர் ஷேர்களை ஆர்விஎன்எல்னு கூட அப்படியே ஒரு நண்பர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. ஆர்விஎன்எல்னு இல்லை, பொதுவாக ஆர்விஎன்எல், ஐஆர்எஃப்சி அப்படின்னு நிறைய பங்குகளில் வந்து ரயில்வே துறையில் ஒரு 2 வருஷமா லாக் ஆகி தான் கிடக்குது. அப்படி ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தாரு. ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஒரு விதமான லாபம் என்பது மார்க்கெட்டில் வருது. மேபி அது லக்கையும் பொறுத்ததா அப்படின்றது தெரியல. ஆனால் மிகச்சரியாக லாபம் செய்யக்கூடிய பங்குகள், ஃபியூச்சரிஸ்டிக்கான பங்குகளை எடுக்கிறது கூட ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் இப்படி 3 வருஷமாக தொடர்ந்து வெயிட் பண்ணுறது ரொம்பவுமே அதிசயம்தான். அப்படி வெயிட் பண்ண முடியாதனால தான் இப்படி நிறைய பேர் போய் 3 லட்சம் 1 லட்சம் அப்படின்றது இழக்கிறாங்க. ஸோ இந்த நண்பனுடைய கமெண்ட் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன், லாங் டேர்ம் ஹோல்டிங் பண்ணணும் அப்படின்றதுக்கு உண்டான அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் பல பேர்த்துக்கு பாடமாக கூட இருக்கலாம். இந்த நேரத்தில் கடைசியாக இந்த முத்தூட் ரிலேட்டடான முத்தூட் கேபிட்டல் அப்படின்ற பங்கு சமீபத்தில் என்ன பண்ணியிருக்கு, அதனுடைய செய்தி என்னன்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜே தாண்ட முடியாமல் இருந்தது ஒரு வருஷமா. அப்புறம் இப்போ தான் மறுபடியும் தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை இந்த முத்தூட் கேபிட்டல் தாண்டி இருக்கிறது. இனி அடுத்தடுத்த நாட்களில் இந்த பங்கு என்னாகும் அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவி அந்த எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.